கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மக்கள் மத்தியில் பெருசாக அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இல்லைனாலும் நான் ஒரு சில ஹைப்ஸோட தான் இந்த படத்துக்கு போனேன். லைக் இந்த படத்தோட பேரே கேப்டன் அமெரிக்கா. ஒருவேளை நம்ம கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்காவோட கேமியோ அங்கங்கே ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் ரெட் ஹல்க் வேற வராப்புல. நம்ம கிரீன் ஹல்க் பற்றின அப்டேட்டை ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு சில சின்ன எண்ணங்கள் இருந்தது. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்காவா மாறின நம்ம சாம் வில்சனோட ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரீஷூட்டுக்கு மேலே போய் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 year டிலே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. அவ்வளோ ரீஷூட் பண்ணி என்னதான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த படத்தை முக்கியமாக பார்க்கவே போனேன். பட் அந்த ஹைப்பெல்லாம் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையா, இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கு, என்னதான் கதை, எதை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ரிவ்யூல அலசி ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிளாட் மெயின் கதை எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆயிருக்காப்ல. இவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆன உடனே பண்ணக்கூடிய முதல் விஷயமா எது இருக்கு அப்படின்னா, இந்த எட்டர்னல்ஸ் படத்துல அந்த செலஸ்டியல் மட்டும் நம்ம சர்சியக்கா பூமிக்குள்ளேயே வச்சு வெளியே வரவிடாம உரைச்சு விட்டுருப்பாங்கல்ல. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த அடமாண்டியத்தை வைப்ரேனியம் எப்படி வக்காண்டன்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்றாங்களோ, அதாவது அந்த கண்ட்ரி தவிர வேற எந்த கண்ட்ரி கொடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி இல்லாம எல்லா கண்ட்ரிக்குமே இந்த அடமாண்டியம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் நினைக்கிறாப்ல. அதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாவே இருக்கு. சோ இந்த பிளாட்டை நோக்கி கதை போகும்போது நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் எப்படி ரெட் ஹல்கா மாறாரு அப்படின்றத கதையும் சேர்த்து காமிக்கிறாங்க. இந்த படத்தோட மெயின் வில்லன் யாரு அப்படின்னா, இன்கிரெடிபிள் படத்துல நம்ம அபாமினேஷன் டிரான்ஸ் போகும்போது ஒருத்தருக்கு மண்டையிலே சாட்டு வாங்கி கீழே விழுந்து நம்ம ஹல்கோட ரத்தம் ஒரு நெத்தியில படுறது மூலமா மூளை பெருசாக்குற மாதிரி காமிப்பாங்கல்ல. சோ அந்த ஆளு தாங்க அந்த படத்தோட மெயினான வில்லனே. இன்கிரெடிபிள் ஹல்க் படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, அவனை போய் ஏன்டா வில்லனா போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா அவர் பிரிசன்ல இருந்தாராம். அதாவது தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் அவர் பிரிசன்ல வச்சிருந்தாராம். அந்த ஹல்கோட ரத்தம் அவரோட நெத்தியில பட்டது மூலமா அவரோட இன்டெலிஜென்ஸ் அதிகமாகி போயிடுச்சான். சோ நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் அவரை வச்சு அவருக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் இவர் வச்சு உருவாக்கிட்டாராம். லிட்டரலி 17 வருஷமா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் அங்கிள் இந்த லீடர் பைபுள்ளைய கஸ்டடியில வச்சு அவருக்கு தேவையான வேலையெல்லாம் இந்த ஆளை வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல. சோ அதனால காண்டான இந்த லீடர் பைபுள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்டர்போல்ட் ராஸுக்கு ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும்டா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நம்ம தண்டர்போல்ட் ராஸ் கொடுக்கக்கூடிய பில்ஸ்ல காமா பில்ஸை சேர்த்து கலந்து கொடுத்துறாப்ல. ஏன் அவனுக்கு பில்ஸை கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட் ராஸுக்கு ஏதோ ஒரு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, அதுக்கு இந்த ஆள் கிட்ட தான் அவன் வந்து மருந்து மாத்தக்கூடிய அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு இந்த ஆளும் இரியா கொடுக்குறவனுக்கு விஷத்தை கலந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி அந்த பில்ஸோட காமா ரேடியேஷனையும் சேர்த்து கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொடுத்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காமா ரேடியேஷன் தண்டர்போல்ட் ராஸோட உடம்புல ஏறி அந்த ஆள் கடைசியில ரெட் ஹல்கா மாறி இருக்கான். சோ அதுபடி பார்த்தா அந்த படத்தோட மெயின் வில்லனே இந்த லீடர் பைப்புல தான். ஏன்னா இதை ஒத்துக்கவே முடியல. ஏன்டா இன்கிரெடிபிள் ஹல்க் படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, அவனை ஏன்டா இப்போ வில்லனா கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டுலாம் கேட்க தோணுது. பட் இந்த வில்லனுக்கு அறிவு அதிகமா இருக்கிறதுனால, அதாவது ஹல்கோட ரத்தம் பட்டுருச்சு இவன் மேல. ஸோ அதனால இவர் மூளையில, அதாவது தலையில அந்த ரத்தம் பட்டதுனால இவருக்கு இன்டெலிஜென்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சான். அவனோட இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி புதுவிதமான நிறைய விஷயங்கள்லாம் பண்றான். ஒருவித குறிப்பிட்ட மியூசிக்கை பிளே பண்றது மூலமா ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை காட்டுறாங்க. லைக் இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் ஸ்பாயிலரா இருக்கும். ஸ்பாயிலர் இல்லாம கொஞ்சம் ரிவ்யூ கொடுக்க முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஸ்பாயிலர் எங்க வரும், தப்பா எடுத்துக்காதீங்கோ. இந்த மண்டபரத்த பைபுள்ள சாமுவல் ஸ்டேன் என்ன பண்றானா, ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு மியூசிக் எழுப்புறது மூலமா ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். அதை வச்சு ஐசையாவே ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி தண்டர்போல்ட் ராஸை கொலை பண்ற அளவுக்குலாம் போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணல, ரெட் ஹல்கை தான் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கான். பட் அதை கொலை பண்றதா நினைச்சு இந்த ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். ஏயா இன்கிரெடிபிள் ஹல்க் படத்துலயும் இன்ஃபினிட்டி வார் படத்துலயும் தண்டர்போல்ட் ராஸை வேற ஒருத்தர் தான் காமிச்சிருப்பாங்க. பிரேவ் நியூ வேர்ல்ட்ல யாரையா இந்த ஆளு புதுசா தண்டர்போல்ட் ராஸா வந்திருக்கான் அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தண்டர்போல்ட் ராஸ் கேரக்டர் பிளே பண்ண வில்லியம் ஹர்ட் அப்படின்றவரு 2022ல இறந்துட்டாப்ல. சோ அவரை ரீகாஸ்ட் பண்ற விதமா தான் ஹாரிசன் ஃபோர்ட் இந்த படத்துல தண்டர்போல்ட் ராஸா பிளே பண்ணிருக்காப்ல. பட் அந்த தண்டர்போல்ட் ராஸோட, அதாவது அந்த வில்லியம் ஹர்ட் தண்டர்போல்ட் ராஸோட ஃபேஸ் அப்படியே மைண்டுக்குள்ள பதிஞ்சு போயிட்டு இருக்கு. மைண்ட்லி அவர் காஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியல, இது ஏன்னு தெரியல. அந்த இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தை கொஞ்சம் பார்த்ததுனால அது கொஞ்சம் அப்படி செட் ஆகி போயிருக்கு போல. பட் படத்தை பார்க்க அது ஓகே இருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இந்த படத்தோட லென்த் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 58 நிமிஷம். லைக் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கீங்களா. அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத, அதாவது இந்த படத்துல என்னென்ன நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பத்தி பேசிடலாம். மெயினா நல்லா பண்ணிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் தான். தக்காளி தாறுமாறா இருந்துச்சுங்க, லிட்டரலி தாறுமாறா இருந்துச்சு. அந்த ஹாரிசன் ஃபோர்டோட ரெட் ஹல்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மறுபடியும் அந்த ஆளு மனுஷனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வந்த சீன் எல்லாம் பட்டாசா இருக்கும். லைக் இந்த மொத்த படத்திலேயே இந்த ஒரு சீன் தான் பெஸ்டா இருக்கும்னு அடிச்சு சொல்லுவேன். நீங்களே நினைச்சு பாருங்களேன், கேப்டன் அமெரிக்கா எப்படி அவ்வளவு பெரிய ஹல்கை தடுத்து
இருந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியே நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நானும் அதோட தான் போனேன். பட் நீங்க முன்னாடி இன்கிரெடிபிள் ஹல்க்லாம் எப்படி இந்த கிரீன் ஹல்கை பாத்தீங்களோ அந்த மாதிரி ரெட் ஹல்கை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. லைக் ரொம்ப ரேஜா, ரொம்ப கோவமா, தாறுமாறா இருக்காப்புலங்க. லிட்டரலி கேப்டன் அமெரிக்காவை போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல. லைக் நம்ம கிரீன் ஹல்க்கு இந்த மாதிரி நடக்காது. இந்த ரெட் ஹல்க்கு என்ன ஆகுதுன்னா, அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவர் உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியுதுங்க. லைக் அவரோட உடம்பு ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவர் கோவம் அடையும் போதெல்லாம் அவரோட அந்த பாடி ஹீட் ஆகுது. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியுது. அது பார்க்கும்போது தெரியுது. அவர் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பொருள் பட்டாலும் அதுவும் எரியுது. அப்படியே தெரியுது. அந்த ஆள் மேல அப்படியே ஹீட் பறக்குது போல. அந்த ஆள் மேல ஹீட் பறக்கிறது மாதிரி அந்த ஃபைட்டும் அப்படியே அனல் பயங்கரமா இருக்கு. உண்மையிலே ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்திலே மெயினான ஒரு விஷயம்னா அந்த ஃபைட் தான். கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ரெட் ஹல்க் ஃபைட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த ரெட் ஹல்கை தடுத்து நிறுத்தவே முடியாதா கேப்டன் அமெரிக்காவால அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த மூட காமிச்சிருவாங்க. நான் அப்பெல்லாம் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம கிரீன் ஹல்க் இப்போ வந்து காப்பாற்றுவோம் அப்படின்லாம் யோசிச்சேன். பட் அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க அந்த ஹல்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீன் பார்க்கறதெல்லாம் உண்மையிலே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த படத்தோட மெயின் திங்கே இது ஒன்று தான். இந்த ஒரு ஃபைட் தான். ரெட் ஹல்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ஹல்க் ஃபைட் இதுதான் பயங்கரமாகவே இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் அங்கங்கே ஹியூமர் கொடுக்கறது இந்த டாரஸ் கேரக்டர் தான். ஜோக்கின் டாரஸ், பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு கூட தெரியல. இது லைக் இந்த பைபிள் தான் கொஞ்சம் அங்கங்கே தொணத்தொன்னு பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஹியூமர் கொடுக்குறாங்கள. அதுவும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் தான் அந்த ஹியூமர் வருது. லைக் நிறைய இடங்கள்ல கட் ஆகுது. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி அடிக்கடி தோணும். லைக் அந்த இடத்துல இந்த ஹியூமர் கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு போகும். நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர்ஸ்லாம். கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு யோசனை உங்களுக்கு கொண்டு வரும். இஸ் கேப்டன் அமெரிக்கா இஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி. லைக் கருப்பாலாயா கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தோணலாம். லைக் என்ன ரேசிஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி சாம் வில்சனே யோசிச்சிருக்காப்ல. இந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் அப்போ அந்த ஃபைட் பண்றவன் சாம் கிட்ட கேட்பான், ஏன் என்ன கேப்டன் அமெரிக்கா பிளாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சாமியா கலாய்க்கிறாங்க. இந்த படத்துல இந்த சீனை வச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா பிளாக்கா இருக்காரு அப்படின்றத கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. லைக் ரேசிஸ்டிக் தன்மையா இல்லை அது. பட் நல்லா தான் இருந்துச்சு. அது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா. அண்ட் நம்ம சாமுக்கு நிறைய இடத்துல அந்த பறந்து சண்டை போகிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. லைக் சாமுக்கு வேற புதுசாக சூட் வேற ஒன்று கிடைச்சிருக்கு. வக்காண்டன் டெக்னாலஜி அந்த சூட்டு அக்காண்டன்ஸ் கொடுத்தது தான் சொல்றாப்புல சாமு. லைக் நம்ம பிளாக் பேந்தர் சூட்டில் எப்படிங்க ஒரு கைனெட்டிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ரிப்பீட் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது நம்ம சாம் சூட்லேயுமே இருக்கு. லிட்டரலி இந்த ஹல்க் ஃபைட் அப்பெல்லாம் இது இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம சாமால உயிரே போயிச்சிருக்க முடியாது. ஹல்க் நசிக்கா கொலை பண்ணிட்டு இருப்பான் சாம. லைக் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட, நம்ம கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்கா கிட்ட இல்லாத ஒரு சில விஷயங்கள் இந்த நம்ம சாம் கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்கு. லைக் கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்கா கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம் ஒரு உடம்புல ஏத்தது மூலமா அவர் கொஞ்சம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. சோ அதையுமே இந்த படத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏயா இந்த பக்கி பான் சொல்றத நான் கேட்காமலே இருந்திருக்கலாம் போல, நான் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாம் யோசிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. லைக் என்னதான் நம்ம கிறிஸ் எவன்ஸ் கேப்டன் அமெரிக்கா பவர்ஃபுல்லானவரா, லைக் சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏத்தி பவர்ஃபுல்லானவரா இருந்தாலும் அவரால் பறந்தெல்லாம் சண்டை போட முடியாது. அந்த எபிலிட்டி அவர்கிட்ட கிடையாது. அந்த எபிலிட்டி சாம் கிட்டே கிடையாது. பட் அவர்கிட்ட அந்த சூட் இருக்கு. அந்த சூட்டை போட்டுக்கிட்டு என்ன பரப்பார்க்கிறாயா. அந்த ஜெட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒன்று வரும் அந்த செலஸ்டியல் டியாமெட்டாண்ட. லைக் அந்த ஜெட் சீக்வன்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தலைவன் ஜெட்டையே ரெண்டா பொழக்கிறான், காரை ரெண்டா பொழக்கிறாப்புல, ஜெட்டை ரெண்டா பொழக்கிறாப்புல, பறந்து சண்டை போடுறாப்புல இந்த சாமு இந்த படம் ஃபுல்லா. லைக் இதுக்கு முன்னாடி வந்து ஃபால்கன் சீரீஸ்லயே அவர் அந்த ஷீல்டை எப்படி கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் இந்த படத்துல ரொம்ப நல்லா அந்த ஷீல்டை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் கேப்டன் அமெரிக்கா எப்படி அதை மல்டி த்ரோ ஒரு இடத்துல பண்ணி டக்குன்னு வேற இடத்துல பட்டு டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணுவோம், அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய சீக்வன்சஸ் இருக்கு. உண்மையிலேயே நம்ம சாம் கேப்டன் அமெரிக்காவை ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காப்ல. லைக் கேப்டன் அமெரிக்காவா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு உண்மையிலே நிறைய வேலை செஞ்சிருக்காப்புல. அதுதான் அந்த படத்துல அவர் ஃபைட் பண்ணும்போது நிறைய இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. பட் என்னதான் ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம சாம் தனியாவே 4-5 பேர் அடிக்கிற மாதிரி காமிச்சாலும் ஒரு சில இடங்கள்ல ஒத்தால சமாளிக்கிறதுக்கே நம்ம சாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் காமிக்கப்படுது. என்னதான் அவர் கையில ஷீல்டு இருந்தாலும் ஒத்தால சண்டை போட ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. ஒரு சில சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒருத்த வருவான், மாடு மாதிரி ஒருத்த வருவான், அவன் அடிக்க நம்ம சாம் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவனை டிஃபீட் பண்ணிடுவாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் லைக் ஒரு சில இடத்துலலாம் உண்மையில இந்த சாம் பைபிள் கிட்ட அந்த விங்ஸ் இல்லைனா, லைக் அந்த பறக்கிற விங்ஸ் வைப்ரேனியம் ஷீல்ட் அதெல்லாம் இல்லைனா சண்டை போட மாட்டானோ அப்படின்ற ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். கேப்டன் அமெரிக்காவா சண்டை போட மாட்டானோ அப்படின்ற ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். லைக் இந்த கேப்டன் அமெரிக்காவுமே இந்த கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர்ல காமிச்சிருப்பாங்க. ஷீல்ட் இல்லாம ஒரு தனியாவே ஒருத்தர் சமாளிப்பாப்ல. அந்த மாதிரி நம்ம சாமுமே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்காவா கிறிஸ் எவன்ஸை பார்த்திருப்போம். லைக் அது சூப்பரான கேரக்டர் சூஸ். நம்ம கிறிஸ் எவன்ஸ் சூப்பரா கேப்டன் அமெரிக்காவை ப்ளே பண்ணிருப்பாப்ல. பட் அடுத்த கேப்டன் அமெரிக்காவா நம்ம ஆந்தனி மெக்கி எப்படி ப்ளே பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. லைக் எந்த இடத்துலயுமே இவன் கேப்டன் அமெரிக்காவா சூட் ஆகலையோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு எண்ணமும் வரல. லைக் எனக்கு வரல பர்சனலா. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் உண்மையில நல்லா தாங்க இருக்கு. கேப்டன் அமெரிக்காவா சூட் ஆகுறாரு. லைக் புதுசா வந்திருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த படங்களை எப்படி நடிக்கிறாருன்றத பார்த்து தான் இன்னும் முடிவு பண்ண முடியும். அவரோட ஃபர்ஸ்ட் படமா பிரேவ் நியூ வேர்ல்டு வந்திருக்கு. லைக் கேப்டன் அமெரிக்காவா நல்லா தான் ப்ளே பண்ணிருக்காரு. எனக்கு எந்த இடத்துலயும் பெருசா கேப்டன் அமெரிக்காவா ஒரு ஃபீல் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வரல. லைக் நல்லா தான் இருக்கு. லைக் நம்ம கிறிஸ் எவன்ஸ் எப்படி கேப்டன் அமெரிக்காவா இருக்கும்போது அவரோட பிசிக்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமோ அதே மாதிரியே நம்ம ஆந்தனி மேக்கியுமே அவரோட பிசிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காப்ல. கட்டுமஸ்தா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது உண்மையான பாடி
அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிஜின்னு சொல்லி ஏமாச்சிடாதீங்கடா டே, உண்மையான பாடியாக தான் இருக்கும். அண்ட் விஎஃப்எக்ஸுங்க, விஎஃப்எக்ஸ் எல்லாம் எந்த இடத்துலையுமே எனக்கு அடி வாங்குற மாதிரி தெரியவே இல்லை. லைக் எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரெட் ஹல்க் vs கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. என்னால் எந்த இடத்துலையுமே பெருசாக ஒரு விஎஃப்எக்ஸ் குறைய கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு வந்து விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லைக் பெருசாக எந்த இடத்துலையும் குறைகள் இல்லை, அவ்வளோதான். விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லைக் மூவி கலர்ஸ் லைக் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இல்லை, ரொம்ப டார்க்காகவும் இல்லை, லைக் மீடியமாக தெரிஞ்சு, எனக்கு மீடியமாக தான் தெரிஞ்சு. லைக் அங்கங்கே லைக் ஒரே மாதிரியே மூவி ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கலர்ஸை காமிக்காம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி காமிச்ச மாதிரி தோணுது. லைக் பட் நார்மலாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இல்லை, ரொம்ப லைக் டிசி படங்கள் மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. லைக் ரெட் ஹல்க்கை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரெட் கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி தோணும். லைக் ரெட் ஹல்க்கை அப்படி தான் காமிச்சாகணும், வேறு என்ன பண்ணுறது. அண்ட் மியூசிக்ஸ்லாம் லைக் நார்மலான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மியூசிக்கு ஓகே தான். லைக் பாசிட்டிவ்ஸ்லாம் ஓகே. இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. லைக் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்க வச்சுங்க, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க ஒரு நிமிஷம். ஆமாம், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். லைக் பெருசாக எந்த ஒரு கதையுமே இல்லைங்க. லைக் கிரவுண்டடாக ஃபீல் ஆகுது. கிரவுண்டோட விட சொல்கிறது லைக் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தண்டர் போல்ட் ராஸை ரெட் ஹல்க்கா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணாங்க, என்னடா பண்ணீங்க, அந்த செலஸ்டியல் டீயை மட்டும் காமிச்சாங்க. அதை வச்சு என்னதான் பண்ணானுங்கன்ட்டு கடைசி வரைக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை. லைக் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அந்த ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்ட்டு காமிக்கவே இல்லை. லைக் அதுவே கிளைமேக்ஸில் தான் நடந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக இருந்த ஒரே ஒரு விஷயம் அந்த ஹல்க் ஃபைட் தான். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டு கூட நம்ம சாம் வில்சன் ஒரு சண்டை போடுவாப்புல, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை தவிர இந்த படத்தில் பெருசாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். லைக் ஒரு சிலர் என் பக்கத்தில் உட்காந்து படத்தை பார்த்தவங்களா கொட்டா வீடு பார்த்துட்டு இருந்தாங்க. லைக் ரொம்ப பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் இந்த படமே ஜஸ்ட் ஒரு 2 hours தாங்க, பட் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் அங்கங்கே அடிக்கடி லேக் ஆகுது. லைக் லேக் ஆகலாம் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக லேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் மைனஸ் என்னன்னா, இந்த படத்தோட வில்லன் தான். ஏன்டா நீ ஏன்டா வில்லனா வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இன்கிரெடிபிள் ஹல்க்ல போனா அந்த பயப்புள்ள இந்த படத்துக்கு வில்லனா வந்திருக்கான். அதுவும் இவனை வில்லனா காமிச்சது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவன் எதுக்கடா வில்லனா காமிச்சிங்க, பேசாம இவன் மற்றவங்கள மெயின் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரெட் ஹல்க்கையாச்சும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனையாச்சும் வில்லனா மாத்திருக்கலாம். ஏன்னா ரெட் ஹல்க் வர சீன்லாம் பட்டாசா இருந்துச்சுங்க. ரெட் ஹல்க்கெல்லாம் வில்லனா காமிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பீங்க. அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுவா இருக்கும். ஏன்னா ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரெட் ஹல்க்லாம் டெரிஃபிக்கா காமிச்சிருந்தாங்க. ரெட் ஹல்க்கை எதிர்த்து நம்ம கேப்டன் அமெரிக்காவோட நிக்கவே முடியலங்க, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ரெட் ஹல்க்கை யாராலையுமே தடுக்கவே முடியல. அந்தாலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தண்டர் போல்ட் ராஸா ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை எல்லாராலையும் பிடிக்கவே முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது இவனை ஏன்டா வில்லனா கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. இவனே ரெட் ஹல்க்கை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கூட சீனை வச்சிருக்கலாம், பட் ஏன் அதை வைக்கலன்னே தெரியல. லைக் அந்த மியூசிக்கை ப்ளே பண்றது மூலமா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெட் ஹல்க்குமே கண்ட்ரோல் பண்ணி இருந்தாருன்னா லைக் அது ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா நினைச்சு பார்க்கவே அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரெட் ஹல்க்கை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா அவள் தான். பட் ஏன்டா ரெட் ஹல்க் அவன் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அதாங்க இந்த லீடர் சாமுவல் ஸ்டென்ஸ். அந்த பயபுள்ளிக்கு பெருசா எந்த வித கோல்மே கிடையாதுங்க. வில்லனா நான் இது பண்ணணும் அப்படின்ற எந்த வித பெரிய கோல்மே கிடையாது. லைக் தானோஸ் எப்படிங்க, லைக் நான் 6 ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி யூனிவர்ஸ்ல இருக்கிற பாதி உயிரினத்தை கொண்டு ஒரு சமநிலை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஐடியா வச்சிருந்தாரோ, அந்த மாதிரி இந்த வில்லனுக்கு ஒரு பெரிய ஐடியாவே கிடையாது. இவனோட மெயின் கோலே என்னன்னா தண்டர் போல்ட் ராஸை எல்லாரும் முன்னாடியே ரெட் ஹல்கா மாத்தணும் அப்படின்றதா இவனோட ஒரு இதுவாகவே இருக்கு, இவனோட ஒரு கோலாவே இருக்கு. ஏன்னா இவனை வந்து தண்டர் போல்ட் ராஸ் வந்து இவன் வந்து ஒரு 17 வருஷம் ஒரு சிறை கைதி மாதிரி நடத்திட்டானா, அதுக்கு நான் பழி வாங்குறேன்டா அப்படின்ட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் லிட்டரலி தண்டர் போல்ட் ராஸை ரெட் ஹல்கா மாத்தினதுனால இவனுக்கு என்ன கிடைச்சது, பெருசா எதுவுமே இல்லைங்க. இவனை கடைசியா அரெஸ்ட் பண்ணியே கூட்டு போயிட்டாங்க. எதுக்குடா நீ இப்படி பண்ண, நடந்து 17 வருஷம் ஆகுது, என்னதான் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு தோணும். லைக் பட் அதெல்லாம் கடந்துதான் படத்தை பார்க்கணும், என்ன பண்றது. லைக் இந்த படத்துல அடுத்த படத்துக்கு லீடப் எதனா கொடுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். லைக் வேர்ல்டு வார் ஹல்கை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்கன்னு பாக்குறேன், அதுவும் கொடுக்கல. ரெட் ஹல்கை காமிச்சிட்டாங்க. ஹல்கை காமிச்சிட்டு எப்படா மெயினான எம்சி ஹல்கை பத்தி பேசாம போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வந்துச்சு. இந்த படத்துல கேமியோஸ் இருக்கு, 2 கேமியோஸ் இருக்கு. லைக் ஒரு கேமியோ வந்துச்சு, லைக் அது உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், கண்டிப்பா இந்த படத்துல வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேமியோ மட்டும் தான் அடுத்த படத்துக்கு லீடப்பா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேமியோமே வருது. லைக் அதெல்லாம் எதிர்பார்க்கல, பட் அது தேவையும் இல்லைன்னு தோணுது. லைக் அடுத்த கட்டமாக ஏதாவது மூவிஸில் அந்த கேரக்டர் காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு என்னவோ காமிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேமியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஓகே தாங்க, ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். லைக் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னாலே அது வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ரெட் ஹல்க் ஃபைட் மட்டும்தான். அது மட்டும் தான் அந்த படத்தில் ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்ற சொல்லுங்க. லைக் இந்த படத்தில் கிரேட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயமே இந்த ஃபைட் மட்டும் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஃபைட் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் படத்தில் மற்றது என்ன, படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக மைண்ட்லேயே நிற்காது. லைக் இதுக்குடா அந்த வெளில வந்தான்னு கேட்டிங்கன்னா
தண்டர் போல்ட் ராஸை பழிவாங்க வந்தான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த செலஸ்டி டியாமட்டோட அடமாண்டியத்தை என்ன பண்ணாங்கன்னு பெருசாக சொல்ல, லைக் அதுதான் பிளாட்டாகவே காட்டுறாங்க. பட் அது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கண்ட்ரீஸ்லாம் அந்த அடமெண்ட் வச்சு என்ன பண்ணாங்க, லைக் பெருசாக போஸ்ட் கிரெடிட்ஸ்லையும் எனக்கு ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. யாரோ வராங்கன்னு சொல்கிறான், யார் வராங்கன்னு எதுவும் சொல்லலை. லைக் ஓகேங்க, நீங்கள் ஒரு மார்வல் ஃபேன், கேப்டன் அமெரிக்கா ஃபேன், லைக் ஹல்க் ஃபேன் அவங்களாம் இருந்தீங்கன்னா லைக் போய் பார்க்கலாம். அந்த ஹல்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லைக் மற்ற இடத்துலாம் கொஞ்சம் லேக் ஆகுங்க. லைக் 2 மணி நேரம் தான் படமே, பட் உங்களுக்கு ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி தோணும். ஸோ ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லா தான் இருக்குது. போய் பார்க்கறதா இருந்தால் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லைக் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன். லைக் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக படிச்சு இல்லை தப்பாக படிச்சுன்னு சொல்லியிருந்தாலோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் திருத்தி ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.